ரெடியா? ரெடி 1 2 3 ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கலில் நாளைக்கு தான் பொங்கல். இந்த vlog எதுக்குன்னா பொங்கலுக்கு பிஃபோர் டே வந்து வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. என்னோடய அம்மாவும் என் தங்கச்சியும் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30. ஸோ இவ்வளோ நேரம் நானும் இந்த கூட்டி பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் கோலம் போட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க? கோலம் இதான் பாருங்கள் கோலம். இது யார் போட்ட கோலம்? எங்கள் மம்மி போட்ட கோலம். இது என் தங்கச்சி கஷ்டப்பட்டு போட்ட கோலம். ஆனால் எவ்வளோ கஷ்டன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். காமிங்க அந்த மோல்டுங்க. மோல்டு இது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வரைஞ்ச ஆர்ட்டு. இது எப்படி போட்டேன்? எப்படி போட்டேன்? போட்டு காமி. ஜம்ப். இப்படி வச்சுட்டு பவுட்ரு போட்டு நல்லா கையை வச்சு இப்படி குழப்பி விட்டா கஷ்டப்பட்டு போட்டேன் கோலம். கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா போடுறது தான் கஷ்டம். அழிச்சு போடுது. நீ எவ்வளோ ஈஸியாக போட்டு கஷ்டப்பட்டு போடுறியா? கஷ்டப்பட்டு போட்ட கோலம் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து அப்படியே எடுத்தால் சுட சுட வடை ரெடி. அழகாக இருக்குல்ல அது. அதனால தான் கஷ்டப்பட்டு போட்ட கோலம். 4 கோலம் போட்டிருக்கியா கஷ்டப்பட்டு? 4 கோலம் போட்டிருக்க கஷ்டப்பட்டு. அழிச்சிருவா அது வேணாம்ல. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மஞ்சள் கலர் கோலப்பொடி போடுப்போம். எதுக்கு அனிதா போடணும்? இந்த மாதிரி இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பொங்கலா? பொங்கல் அந்த வேலை பாக்ஸில் போட்டிருப்பேன். இப்படி தானே? எங்கே பிடிக்கும்? இப்போ நம்ம அடுத்து பானைக்கு கலர் போடுறோம். ஐயோ ரெட்டு கலர். சரி கலரு தான் காமிச்சேன். பார்த்தா பாதி கலர் கீழே கொட்டிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக வரேன். ஏய் வர்றான் இவன் பொடி எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா. மொதல் ஃபுல்லாக லைனு. அடுத்து கடினம். எங்கள் அம்மா போட்டு முடிச்சிருச்சு. ஏன் ஒரு பானை ரவுண்டாக இருக்குது, ஒரு பானை சதுரமாக இருக்குது? ஓ சும்மா ரொம்பத்தையும் கோமாயிட்டாங்க. இப்போ நம்ம பானைக்கு ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். இந்த கலர் வேறு வேறு தப்பு தப்பா நான் போறேன் கூட நான் போறேன் அடிக்க வேறு வேறு வேறுமா வேறுமா இருமா வேறு தானே நம்புறேன். ஏமா தூர்ல வைக்கிறதுனா வைக்கலையாமா? நீ எந்த பேர் கூட நீ அதுக்குள்ள சொல்லி எலும்புனா வரைஞ்சி வச்சிருக்காளே. உங்களெல்லாம் எலும்பு மாதிரி தான் இருக்கு. இப்போ வேற மாதிரி இருக்கு. இது வேற மாதிரி இல்ல. வேற ஆள இருக்கிற நான் மயிர் அண்ணா நான் போறேன். நான் போறேன். நீங்க போடுங்க. அப்ப இத டஸ்ட் பண்ணிரு. அண்ணே அவங்க போட்ட கூட எலும்பு ஆச்சு. நீ என்னனே போடுங்க. ஓ தீபாவளி கண்ணுல போட்டுறானே. நீ கோலப்படி வேணுமா? ஆமா. நீ இங்க உட்கார்ந்து போடு. நீ இங்க இரு. நான் எங்க இரு தீபா விறகு விறகு கட்ட. இது வேறு. நீ என்ன போட போற? மண்டை ஓட போடு. இதுதான் வேறு. ஆமா இப்படி வரும்ல மறந்துட்டேன் பாரு. போடுறா போடுறா. அறிவு வேணும்டா அறிவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிருந்த? இதுதான் வேறு மாதிரி இருக்கு. சரி தென்னை மரத்தில் தேங்காய் இல்லை இப்படி வரைஞ்சிருமா தேங்காய்? அர்ஜுன் என்ன பண்ணுறீங்க? கோலம் போடுறீங்களா? அது கோலமா? அதுக்கே இப்படி நல்லா மாமா மாதிரி உட்காருங்க. மாமா இப்படி உட்காந்துருக்கேன். உட்காருங்க 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 உட்காருங்க.
கஷ்டப்பட்டு டிசைன் போட்டிங்களா? ஏய் உட்காரா. இப்படி தான் போடுவியா? இப்போ மாமா ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப் பண்ணவா? மாமா உன் பேர் எழுதவா? அம்மா உன் பேர் எழுதுறேன். ஏ பி கிடையாது, ஆர். உன் பேர் இது, உன் பேர். ம் தமிழில் தானே எழுதணும். தமிழில் தான் எழுதணும். தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்கு. இனிய வாவ் வாவ் சூப்பராக பிடிக்கிறியடா கோழி பொடி. எனக்கு வர மாட்டேங்குது, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். அம்மா ட்ரைனிங் எப்படிடா பிடிக்கிற? உப்புசம். ஓ மை காட். தப்பாக மட்டும் எழுது. நீ தப்பாக எழுதுனா ஒரே எத்து. பல்லுலாம் கிடக்கு இருக்குன்னு. ஏய் மெதுவாக எழுதுற. நீ என்னென்ன இவ்வளோ பரப்பி எழுதுற? கோமாப்பா அழிச்சிட்டு போதும். சூப்பர் முடிஞ்சிச்சு. அந்த டாட் வைக்கல. வாழ்த்து கல்லு கீழே போட்டுருமா? ஏய் நீங்கள் முதல்ல எழுந்து அழிங்க. அண்ணா தங்கப்ப தக்க மாதிரி எழுதக்கூடாது. தேங்காய் தானே அது? மல்லிகைப்பூவா? தி நெக்ஸ்ட் டே ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி பொங்கல் டே. வீட்டில் வந்து லேட்டாக இருந்துச்சு. பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு கரும்பு முடிஞ்சளவு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழவந்தானுக்கு முன்னாடியே ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கோம். எதுக்குன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் நானும் என்னோடய பாய்ஸும். ஸோ வில்லேஜ் லொக்கேஷனோட எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பாய்ஸாக வந்திருக்கோம். ஸோ நான் என் ஃப்ரெண்டு பிரபா இன்னும் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். ஸோ என்னை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்காண்டி தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பைக்கெல்லாம் அங்கே நின்றுருக்கேன். மாடு சுற்றி இருக்குது. லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ப்ரிப்பேர்டாக வேஷ்டி ஷர்ட்ஸு எல்லாம் பேக் பண்ணி வந்திருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷர்ட் தான் போட்டு வந்திருக்கேன். பேக்கில் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நிறையா மாடுகள் இருக்குது. லைட்டாக பயமாக இருக்குது அதனால். ஸோ நம்மளும் இப்போ காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூட்ஸ் ட்ரோன் வந்துருக்கு நினைக்கிறேன். விக்கி வந்து ட்ரோன் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ட்ரோன் வந்துச்சுன்னா ட்ரோன் ஷாட்டும் வரும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அப்படியே நம்ம லொக்கேஷன் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கு. செப்பல் தெரியாது. இப்போ பார்ப்பீங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து ஷூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் காஸ்டியூமு. எங்கள் நைனாவோட வேஷ்டி, என்னோடய ஷர்ட்டு, சில அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு 2 கேமரா ஆக்சுவலாக சோனியில் ஒன்று, நம்மளோட கேனன் ஒன்று, ப்ளஸ் வந்து விக்கி ட்ரோன் ஷாட் இருக்கா? ட்ரோன் ஷாட்டும் இருக்குது நமக்கு. ஸோ இப்போது வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் அந்த கிணத்துக்கிட்ட வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தோம். காமிக்கிறேன், ஸ்பாட்டில் நின்றுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அந்த கிணத்துக்கிட்ட ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போது இந்த ஒயிட் பேக்ரவுண்டு கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ என்னோட டீம் நடந்து போய்ட்டுருக்காங்க. அண்ட் வேஸ்ட்டு கட்டிட்டு சகதிக்குள்ள நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு கையிலேயே கட்ட தெரியாது. பிரபா தான் கட்டி விட்டான். லாஸ்ட் இயர் கட்டினது எங்கள் நைனா கட்டி விட்டார் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு. ஸோ பொங்கல் விஷயம் நான் லேட்டாக சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இப்போ நம்ம ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போய்ட்டுருக்கும்போது சரியான மழை. அதனால் அந்த எனக்கு பின்னாடி இருக்க பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருந்தோம். நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா, ஆப்போசிட்லேயே இந்த கோயில் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. கூப்பிட்டு கொடுக்குறாங்க நம்ம எல்லாத்துக்கும். அதனால தான் எல்லாம் வரிசையில் நிற்கிறோம். ஸோ பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அனல் பறக்க இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ஆனால் கொதிக்க இருக்குது. ஓ மை காட்.
இப்போ நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இடையில மழை பெஞ்சிட்டு இருக்கனால டிலே ஆகி தான் வந்தோம். மதியம் ஒரு 3 o'clock கிளம்புனோம். வீட்டுக்கு வர வந்து 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். அண்ட் 2025 vlogல நான் எதுவுமே ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லலை, இந்த vlog நான் சொல்கிறேன். அண்ட் ட்ரை பண்ணாத எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறத முயற்சியாச்சும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.